கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நல்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்பதாக தாவீது தன்னுடைய அனுபவத்துல இருக்கிற உபத்திரவத்துக்கு பின்னாடி நான் ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து காத்து நடக்கிறத சொல்லி இருக்கிறாருங்க. ஆம் தேவ பிள்ளைகளை, உபத்திரவம்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும். உபத்திரவத்துல 2 வகை. ஒரு நெருப்பு எடுத்துக்கோங்க. நெருப்பு களிமண் மேல பட 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 அது உறுதியா இருக்கும். அதே சமயத்துல அதே நெருப்பு மெழுகுவர்த்தி மேல பட்டுச்சுன்னா அது உருகும். பார்த்திருக்கீங்களா? அதே போலதாங்க சில நேரங்கள்ல உபத்திரவம் வரும்போது தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, வேதனைய பார்க்கும்போது அவங்க ரொம்ப உருகி போயிடுறாங்க. ஆனா வேதனைய பார்க்காம தேவனை பார்த்த பிள்ளைங்க அதுல உறுதியாயிடுறாங்க. இதுதாங்க உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதமும் அந்த உபத்திரவத்துலதான் நமக்கு ஒரு பாடமும் இருக்கு. நம்மளை உறுதியாக்குறதுக்கு தாங்க இதெல்லாம் வருது. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம உபத்திரவத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்தோமோ தெரியல, உபத்திரவத்துக்கு பின்ன நம்ம ஆண்டவருடைய வசனத்தை காத்து நடக்கிறதுக்குன்னே இந்த அனுபவம் நமக்கு உண்டாகுது. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.